ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. கர்நாடக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது என முடிவு செய்யப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக ஆச்சாரியா, சந்தேஷ் சவுடா ஆகியோர் ஆஜராவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேல்முறையீடு செய்யும் தேதி குறித்து கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இதனிடையே கர்நாடக அமைச்சரவை சரியான முடிவை எடுத்திருப்பதாக அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியா கூறியுள்ளார். According to me, myself, Advocate General and the Law Department all have very strongly recommended filing of an appeal. And I am now feel the Cabinet has taken the correct decision purely based on the legal opinion furnished without any other extraneous considerations. And therefore, I welcome this decision. பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமியும் கர்நாடக அமைச்சரவையின் முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். Well, I'm very happy because the Chief Minister has shown true statesmanship. He has resisted a lot of very powerful pressures. I know his own cabinet was divided, but he prepared the ground very well. He got the legal opinion, and now the appeal has been decided. இந்த விவகாரத்தில் மேலும் சில தமிழக தலைவர்களின் கருத்துக்களை இப்போது பார்ப்போம். கர்நாடக அரசு சொத்து குவிப்பு வழக்கில் அப்பீல் செய்திருப்பதாக வந்துள்ள செய்தியை மகிழத்தக்க செய்தியாகும். கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக கர்நாடக மாநில முதல்வர் அறிவித்திருக்கிறார். அந்த முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு முழு மனதோடு வரவேற்கிறது. ஒரு நீதிமன்றம் தண்டித்தது, மேல்முறையீட்டில் இன்னொரு நீதிபதி விடுதலை செய்தார். அதை எதிர்த்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதென்று கர்நாடக அரசு முடிவெடுத்திருக்கிறது. நீதி வெல்லும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய 90 நாட்கள் அவகாசம் உள்ள நிலையில் மேல்முறையீடு செய்யும் தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை.